பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ஸ்கூல் டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு லெவலில் பண்ண போகிறாங்க. தமிழ் டீச்சர் கனி, பிரின்சிபல் பிரஜைனு, எஃப்ஜே அசிஸ்டன்ட் வார்டன்ட்டு, பாரு வேறு ரகம். வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னா, பிக் பாஸ் வீடு வந்து ஒரு ரெசிடென்சி ஸ்கூலாக மாறப்போகிறது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அது மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க போல். ஸோ பார்ப்போம். பிரஜைன் வந்து பிரின்சிபல் எப்படி அதோடு விட்டாங்களா. மாரல் சயின்ஸ் டீச்சரா யார்? பிரஜைன். வேணும்னே போட்டிருக்காங்க, வேணும்னே வம்பளுப்பாங்க. என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். பிரஜைன் இங்கே தான் அந்த கேரக்டரை, அந்த ஆட்டத்தை ஆட ஆரம்பிக்கணும், வச்சு செய்யணும். ஸோ இதுதான் வந்து பிரஜைன் சேண்ட்ராவுக்கான ஒரு பக்காவான பிளாட்ஃபார்மு இந்த டாஸ்க்கு. இந்த டாஸ்க்கை பயன்படுத்தினாங்கன்னா அடித்து உள்ளே வரலாம், செமையாக பண்ணலாம். திவ்யாவுக்கும் இது ஒரு சான்ஸு. ஸோ எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரில. காணாவினத்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கார், மீசையெல்லாம் எடுத்துட்டார். கமருதீன் மீசை கீசெல்லாம் எடுத்துட்டான். சபரியும் வந்து ஸ்டூடெண்ட்டு, அரோரா ஸ்டூடெண்ட்டு, சுபிக்ஷா ஸ்டூடெண்ட்டு, வியானா எல்லாமே ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. காணாவனத்து பாடிக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. பாட்டு முன்னாடி வந்து திவார் இருந்ததுனால ஓடிச்சு வண்டி, இப்போ அதுவும் ஓடாது. நாமினேஷன்லையும் வர்றதில்ல, எஸ்கேப் ஆகிட்டுருக்காங்க. ஸோ கஷ்டம், வினோத்தெல்லாம் கஷ்டங்க. அப்புறம் தமிழ் அம்மாவாக வந்து கனியை போட்டிருக்காங்க. அது சொல்லுது, பொய் சொல்லி நீ உயிர் வாழ்கிறதுக்கு நீ செத்துரு அப்படிங்கிற மாதிரி கனி சொல்லுது. அதுக்கு கவுண்டரு அரோரா பயங்கரமாக அரோரா இறங்க ஆரம்பிச்சிருச்சிங்க, விளையாட ஆரம்பிச்சிருச்சு. நாளைக்கு மேம் வரமாட்டாங்களா, அதனால தான் சொல்கிறாங்களா, அவங்கள தான் சொல்லிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அரோரா வேறு மாதிரி பண்ணுதுங்க. அப்புறம் எஃப்ஜே வந்து அசிஸ்டன்ட் வார்டன் போல். பாரு வந்து சேரீ கட்டியிருக்கு. டீச்சரா வார்டனா இல்லை வந்து அசிஸ்டன்ட் பிரின்சிபலா இல்லை, அதான் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கேமை மாற்றுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு மாதிரி இருக்க போகுது டாஸ்க்கு. எனக்கு என்னமோ பாரு வந்து அரோராவோட அம்மான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெசிடென்ஷியல் ஸ்கூல் தானே, பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கும், வீடும் இருக்கும் பாருங்கள். அப்படி தான் நினைக்கிறேன். சாண்ட்ராவுக்கு ஸ்டூடெண்ட் கொடுத்துட்டாங்க, வச்சு செய்யலாம். திவ்யாவும் ஸ்டூடெண்ட்டு, சூப்பராக ஆடலாம். எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரில. பிரஜைனுக்கு தாங்க சரியான ஒரு பொசிஷன் மாட்டியிருக்கு, சூப்பராக ஆடலாம். பாருக்கு என்ன மாதிரி ரோலுங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சபரிக்கு வந்து ஸ்டூடெண்ட் தான் அவன். ஸோ விக்ரம் எப்படி ஆட போகலாம் அந்த டாஸ்க்கை. ஸோ ஒரு சம்பவம் இருக்குங்க. எஃப்ஜே கொஞ்சம் டம்மி பண்ணிட்டாங்க போல். ஆனால் வார்டனுங்கிற ஒரு இது கொடுத்துருக்கேன் அசிஸ்டண்ட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.